ஏழாவது முறையா சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை வாங்கியிருக்காரு இசைப்புயல் ஏஆர் ரகுமான். 1993ல அவர் முதல் தடவை அந்த விருதை வாங்கும்போது நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. 1993 நேஷனல் அவார்ட் கமிட்டி, அதாவது தேசிய விருதுக்கான தேர்வு குழுவில் சேர்மன் ஆஃப் த ஜூரியா இருந்தது லெஜெண்டரி டைரக்டர் பாலு மகேந்திரா. அந்த வருஷத்துக்கான பெஸ்ட் மூவி, பெஸ்ட் ஹீரோ, பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபின்னு எல்லா கேட்டகரிக்குமான வின்னர் யாருன்றதை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் முடிவாகாத ஒரே கேட்டகரி சிறந்த இசையமைப்பாளர் யார் அப்படின்றது தான். அதுக்கு காரணம், சிறந்த இசையமைப்பாளர் யார் அப்படின்ற கேட்டகரியில் 2 மியூசிக் டைரக்டர்ஸ் சமமான ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அது வேற யாரும் இல்லை. ஒன்று இசைப்புயல் ஏஆர் ரகுமான், இன்னொருத்தர் இசைஞானி இளையராஜா. ரோஜா படத்துக்காக ஏஆர் ரகுமானும், தேவர் மகன் படத்துக்காக இளையராஜாவும் சிறந்த இசையமைப்பாளருக்கான கேட்டகரியில் நாமினேட் ஆகி 2 பேருமே சரிசமமான ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இதில் இன்னும் ஒருத்தர் ஓட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் பாலு மகேந்திரா. பாலு மகேந்திராவோட ஆஸ்தான இசையமைப்பாளர் இளையராஜான்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் எப்படியும் அவர் இளையராஜாக்கு தான் ஓட் பண்ணுவார். இந்த வருஷம் தேசிய விருது இளையராஜாக்கு தான் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் அவரோட ஓட்டை ஏஆர் ரகுமானுக்காக பதிவு பண்ணுறாரு. இந்த நிகழ்வெல்லாம் நடந்து அவர் சென்னையில் இளையராஜாவை பார்க்குறாரு. அவரை நேரில் பார்த்துட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சு, ஆனால் நான் என் ஓட்டை ஏஆர் ரகுமானுக்கு தான் போட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த தமிழ் சினிமாவில் நீ கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிற, இன்னைக்கு வந்த ஒரு 22 வயசு பையன் உனக்கு போட்டி கொடுத்து உனக்கு சரிசமமாக நிற்கிறான்னா அப்போ நான் அவனுக்கு தானே விருது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு இளையராஜாவும் நீ சரியான விஷயம்தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதை பாராட்டி இருக்காரு. இப்படி தான் ஏஆர் ரகுமானுக்கான அந்த முதல் தேசிய விருது கிடைக்குது. இப்படி தன்னோட முதல் தேசிய விருதை வாங்கின ஏஆர் ரகுமான் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக தேசிய விருதை வாங்கின இசையமைப்பாளராக இருக்காரு. இன்னும் அவர் பல விருதுகளை வாங்கணும். தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் அவர் பெருமை சேர்க்கணும். உங்களோட கேங்கில் ஏஆர் ரகுமானோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இல்லைனா அவங்கள கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. மொத்தத்தில் ஏஆர் ரகுமான் இந்திய அளவில் தமிழர்களின் அடையாளம், உலக அரங்கில் இந்தியர்களின் பெருமை. பெரியோரே